நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 16ஆம் தேதி முதல் ஜூலை 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் இந்த ஆனி மாதம் 2ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆனி 18 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ரிஷபராசிக்கு இந்த தமிழ் மாதம் ஆனி மாத ராசி பலன்கள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் 15 நாளும் கடகத்தில், 4ஆம் இடத்தில் 15 நாளும் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் 15 நாள் இருப்பதால் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் வேற இருக்கிறார் அடுத்த 15 நாள். அப்போ 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடு ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது, வீட்டை அலங்காரம் பண்ணுறது, அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் இல்லை பெயிண்டிங், இப்படி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் கார் 4 வீலர் கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை 2 வீலரை மாற்றி வேறு 2 வீலரு பெஸ்ட்டாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, ஆடைகள், ஆபரணங்கள், பெண்களாக இருப்பின் ஆபரணங்கள் வாங்கி தருவீங்க. தங்க நகை, வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த சுப செலவுகள் தான் ஏற்படும். நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் ரொம்ப சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். சிறப்பான ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி 2இல் 15 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் புத பகவான். அப்போது வருமானத்துக்கு குறை கிடையாது. நல்ல ஒரு பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், இப்படி ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, இந்த வாக்கினை தொழிலாக செய்யும் அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம், மேன்மையை தரக்கூடிய ஒரு மாதம், நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேன்மையான ஏன்னா சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. மற்றபடி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடல்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அற்புதமாக
நல்ல ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஏற்கனவே நாங்கள் சம்பாதிக்கிறோன்னு சொன்னால் இன்னும் மேன்மையான ஒரு சம்பாத்தியம், நல்ல பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி புதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அடுத்த 15 நாள் கடகத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆதலால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அமக்கலமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 4ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பினை இந்த குருவும் ராகுவும் ஏற்படுத்தி தருவார்கள். நிச்சயமாக வெளிநாடு போவீங்க, நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். முதல் 15 நாள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் அடுத்த 15 நாள் குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை. அன்னோன்யம் இருக்கும், அனுசரணையாக இருக்கும், ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கணவன் மனைவி. இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நண்பர்களால் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகள் கொஞ்சம் அவங்க ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. மற்றபடி உங்களுக்கு வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க. புன்முறுவலை வரவழைத்து நீங்கள் வேலை பாருங்கள். ஏன்னா எல்லோரும் உங்களை உருன்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்களும் கோபமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அதிர்ஷ்டம், அதாவது 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. தொட்டது தொடங்க போகிறது. எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் நிச்சயமாக ஏற்படாது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 8ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 9, 10 கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் நாங்கள் படிச்சிருக்கிறோங்க, வேலைக்கும் போகல, இல்லை தொழில் பண்ணலான்னு பார்த்தா தொழில் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கேபிட்டல் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சின்னு சொல்லலாம். ஏன்னா 10 மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறதால ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ அமைய போகிறது. இது வரைக்கும் வேலை வெட்டி இல்லாமல் தொழில் எதுவும் பண்ணாமல் இருந்த உங்களுக்கு ஒரு சில இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை தொழில் துவங்க நினைக்கும் அன்பர்களுக்கு தொழில் துவங்குவீங்க. ஏதோ ஒரு நிலையான ஒரு உத்தியோகமோ நிலையான தொழிலோ உங்களுக்கு ஒரு பிடிமானம் ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது. ஏற்கனவே நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னா அந்த தொழில் இன்னும் சிறப்பாக செல்லும். தொழிலை நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். இல்லை தொழிலை மாற்றி அமைங்க. ரொம்ப சிறப்பாக நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே நான் ஒரு பிரான்ச்சு வச்சிட்ருக்கேங்க, இன்னும் ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னா இன்னும் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும். இப்போ நேரம் நல்லா இருக்குது. அந்த 3 ஆண்டு காலம் சனி பகவான் அங்கே தான் இருக்க போகிறார். இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு மேன்மையை தரப்போகிறது, ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அப்போ தாராளமாக நீங்கள் உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம், தொழிலில் ஒரு பிடிமானம் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். வங்கி கணக்கு உயரப்போகிறது.
உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க. ப்ரைவேட்டில் கூட சரி, கவர்மெண்ட்லேயும் சரி. டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு பர்மனெண்ட்டு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. நல்ல இடத்துல வேலை பார்ப்பீங்க. மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவோடு இருப்பீங்க. ஒரு சிலருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இப்படி எல்லா சலுகைகளும் கிடைக்கும். அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. இரும்பு சார்ந்த துறை, சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகள் இது நாள் வரைக்கும் சரியாக அமையாமல் போயிருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வேலைவாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள், சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு 12ஆம் இடம் குருவும் இருக்கிறார், ராகுவும் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுன்னு சொல்லணும். அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும், சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது, தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படின்னு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த குருவும் ராகுவும் உங்களை கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியம், அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வருங்க. நல்ல ஒரு கணிசமாக சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. வெளிநாடு போய் அதாவது உயர்கல்விக்காக போகிறவங்களுக்கு உயர்கல்வி கண்டிப்பாக எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அதை கண்டிப்பாக படிப்பீங்க. உத்தியோகத்துக்காக போகிறவங்க உத்தியோகத்துக்கு போவீங்க. ஒரு சிலர் சொந்த தொழிலுக்காக இருக்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக தொழில் சிறப்பாக செல்லும். இல்லை நான் ஏற்கனவே வேறு ஒரு நாட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன்னா இன்னொரு நாட்டுக்கு போய் கூட நீங்கள் தொழிலை நீங்கள் வேறு அங்கே போய் உத்தியோகம் பார்க்குறது இல்லை தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பாருங்கள், இவங்க 4ஆம் இடத்துல குரு பார்வை பெற்று அவருடைய பார்வை எங்கே இருக்குன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்கிறார் என்று சொன்னால் தன்னம்பிக்கை, தெளிவான சிந்தனையோடு நல்ல திறம்பட பணியாற்றி உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல சம்பாத்தியத்தை கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்கு தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். 17, 18, 19 சந்திராஷ்டம தினமாக வருவதால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா நீங்கள் வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்கு ஆனி மாதம் ஒரு அமக்கலமாக இருக்க போதுங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.